வறுமை ஒழிப்பு நிலையான வளர்ச்சியை வெற்றிகரமாக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ள இந்தியா அதனை உலக நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் 79வது பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு பயங்கரவாதம் கடுமையான அச்சுறுத்தலாக இருக்கும் வேளையில் சைபர், கடல் மற்றும் விண்வெளி ஆகியவை மோதலின் புதிய வடிவமாக உருவாகி வருவதாக சுட்டிக்காட்டினார். அமைதி, வளர்ச்சி, ஒற்றுமை, மனித நலன் உள்ளிட்டவற்றை வலியுறுத்திய பிரதமர் மனித குலத்தின் வெற்றி நமது கூட்டு பலத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். Friends, success of humanity lies in our collective strength, not in the battlefield. और वैश्विक शांति एवं विकास के लिए ग्लोबल संस्थाओं में रिफॉर्म्स आवश्यक है. रिफॉर्म इज द की टू रिलेवेंस. தேசிய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை மாறாமல் வைத்திருக்கும் உலகளாவிய டிஜிட்டல் நிர்வாகம் தேவை என்று கூறிய பிரதமர் இந்தியாவை பொறுத்தவரை ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கான 2ஆம் கட்ட பரப்புரை நேற்றோடு ஓய்ந்த நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 18ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதில் 59 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் நேற்று மாலை 5 மணியோடு பரப்புரை நிறைவடைந்தது. இந்நிலையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாக அரசு ஊழியர்கள் 21 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்ய இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்தலை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் முயற்சிக்கலாம் என்பதால் ராணுவ வீரர்கள், துணை ராணுவப் படையினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடியின் மனநிலையை இந்தியா கூட்டணி மாற்றியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 26 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் புதன்கிழமை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் பூஞ்ச் மாவட்டத்தில் இறுதிக்கட்ட பரப்புரையை மேற்கொண்ட ராகுல் காந்தி பிரதமர் மோடி முன்பு போல தற்போது இல்லை என்று விமர்சித்தார். साफ दिखता है कि वो जो पहले नरेंद्र मोदी थे वो आज नरेंद्र मोदी नहीं बचा है. और आज जो भी विपक्ष करवाना चाहता है हम करवा देते हैं. वो कानून लाते हैं, हम उनके सामने खड़े हो जाते हैं. वो कानून पास नहीं करते हैं, नया कानून लाते हैं. தொடர்ந்து பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரின் மன்னராக துணைநிலை ஆளுநர் நியமிக்கப்பட்டிருப்பதாக விமர்சித்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றியதால் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் மாநில அந்தஸ்து கோரி பாஜகவிற்கு அழுத்தம் கொடுக்கும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டுத்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் மாடு மற்றும் பன்றுகளின் கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்பட்டிருந்தது. இது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த நெய்யை விநியோகம் செய்த திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் திருப்பதி தேவஸ்தானம் வைத்தது. மேலும் திண்டுக்கல்லில் உள்ள ஏஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்த நிலையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவனத்திடம் விளக்கம் கேட்டு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதில் கடந்த 4 ஆண்டுகளாக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஏஆர் டெய்ரி நிறுவனம் நெய் வழங்கி வந்த நிலையில் அந்த நெய்யை குஜராத்தில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி பரிசோதிக்கப்பட்டதில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. எனவே உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக தங்களது நிறுவனத்தின் உரிமத்தை ஏன் ரத்து செய்யக்கூடாது என்று விளக்கமளிக்கும்படியும் மத்திய உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்தியா கூட்டணி உருவாக காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி படத்திறப்பு நினைவேந்த நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் தலைமைக்குழு உறுப்பினர் அசோக் தேவ்லே,
கே பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சீதாராம் யெச்சூரியின் நகைச்சுவை உணர்வு ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்றார். தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார். கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தாமதமாக வந்த நிலையில் முதலமைச்சரை ஆறத் தழுவி திருமாவளவன் வழியனுப்பி வைத்தார். இலங்கை படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படும் நிலையில் திமுகவை சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தன் தந்தையின் ஆணைய வெளியீட்டு விழாவிற்கு தங்களின் ஒரு வார்த்தை அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்தார் என்றும், ஒருவரின் மகிழ்ச்சிக்காக நடைபெற்ற கார் பந்தயத்திற்கு ஒரே நாளில் மத்திய அரசிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் பெற்றீர்கள் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். நடுக்கடலில் எழுதாத பேனா சிலை வைக்க மத்தியில் தடையில்லா சான்றிதழ் பெற்ற அதிகாரம் மிக்க தாங்கள் ஏன் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடிபடும் போதும் கொல்லப்படும் போதும் உளமார்ந்த உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவிற்கு கடிதம் மட்டுமே எழுதுகின்றீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் எங்கே சென்றார்கள் திமுகவின் 40 எம்பிக்கள் என்று குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து மீனவர்களை விடுவிக்க முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். திராவிட மாடல் அரசின் தொழில்துறை சாதனைகளையும் ஈர்க்கப்பட்டுள்ள முதலீடுகளையும் குறை சொல்ல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியதற்கு பதிலளித்துள்ள TRB ராஜா, முதலமைச்சரின் அமெரிக்க பயணத்தில் 7,616 கோடி ரூபாய் புதிய முதலீடாக ஈர்க்கப்பட்டு 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். யார் யார் உறுதியாக பணியை தொடங்குவார்கள் என்பதை உறுதி செய்த பின்னரே அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள TRB ராஜா, அதிமுக ஆட்சியில் முதலீட்டை ஈர்த்த லட்சணத்திற்கு உதாரணம் கியா மோட்டார்ஸ் ஒன்றே போதும் என விமர்சித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டில் 12,800 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருந்த கியா மோட்டார்ஸ் ஆந்திராவிற்கு தாரை வார்க்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் TRB ராஜா, 2015 மற்றும் 2019 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட 197 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் திமுக அரசு எடுத்த முயற்சியின் விளைவாக 33 விழுக்காடு அளவிற்கு முதலீடுகள் வந்து சேர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் போடப்பட்ட 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 64 விழுக்காட்டினை நடைமுறை கொண்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரலாற்று சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குரூப் 2-2A தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் குரூப் 2-2A பணிகளில் உள்ள 2,327 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூன் 20ஆம் தேதி வெளியிட்டிருந்தது. இந்த பதவிக்கான முதல் நிலை தேர்வு கடந்த 14ஆம் தேதி மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்வை 5,11,305 பேர் எழுதினர். இந்த நிலையில் குரூப் 2 தேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்பை TNPSC தற்போது வெளியிட்டுள்ளது. பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாளின் ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்ட விடைகள் சரியான விடை டிக் குறியீடு மூலம் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருப்பின் அதன் விவரங்களை உரிய சான்றுகளுடன் செப்டம்பர் 29ஆம் தேதிக்குள் TNPSC வலைத்தளம் வழியாக தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள மாதிரி வினாத்தாள் தொகுப்பில் உள்ள கேள்விகளின் வரிசை எண்படியே தேர்வர்கள் தங்கள் மறுப்பை தெரிவிக்க வேண்டும். தபால் வழியாகவோ இமெயில் வழியாகவோ பெறப்படும் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட மாட்டாது. இறுதி செய்யப்பட்ட விடைகள் தெரிவு பணிகள் அனைத்தும் முடிவுற்ற பிறகே தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் என TNPSC தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றார். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க அமோக வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவர் இலங்கையின் 9வது அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். கொழும்புவில் உள்ள அதிபர் மாளிகையில் எளிமையான முறையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் அந்நாட்டின் தலைமை நீதிபதி ஜயந்த ஜெயசூர்யா அனுரகுமார திசநாயகவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தொடர்ந்து புத்த பிட்சுகளிடம் அதிபர்
அனுரகுமார திசாநாயக்க ஆசி பெற்றார். அதிபராக பதவியேற்ற பிறகு பேசிய அனுரகுமார திசாநாயக்க மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து ஆட்சி அதிகாரத்தை அமைதியான முறையில் மாற்ற உதவியதற்காக முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் தனது பதவியேற்புக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கும் அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்தார். விஜயின் தாவேக்க மாநாட்டுக்கு தொண்டர்கள் மது அருந்துவிட்டு வரக்கூடாது என்று அக்கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுரை வழங்கியுள்ளார். அதன்படி தாவேக்க மாநாட்டிற்கு வரும் கட்சி தோழர்கள் மது அருந்துவிட்டு வரக்கூடாது எனவும் பெண்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது எனவும் அதிகாரிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் சாகசங்களில் ஈடுபடக்கூடாது எனவும் மருத்துவ குழு மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் ஆனந்த் கூறியுள்ளார். பேருந்து மற்றும் வேன்களில் தகுந்த எண்ணிக்கையில் மட்டுமே தொண்டர்களை அமர வைக்க வேண்டும் என்றும் தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கட்சி தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் அனுமதியின்றி நோ பார்க்கிங் அறிவிப்பு பலகைகள் வைப்பதற்கு போக்குவரத்து காவல்துறை தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குடியிருப்பு மற்றும் வணிக நிறுவனங்கள் நோ பார்க்கிங் சைன்போர்டுகள், மண் பைப்புகள், தடுப்புகளை வைப்பது அதிகரித்து வருவதை கண்டறிந்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் தனியார் வாகன நிறுத்தம் அல்லது பிற நோக்கங்களுக்காக அனுமதியின்றி ஆக்கிரமிப்பது சட்டவிரோதமானது என கூறப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 116 படி போக்குவரத்து பலகைகளை அமைக்க அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும், எனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனுமதியின்றி பலகைகள் அல்லது பொருட்களை வைத்து பொது சாலைகளுக்கு இடையூறாக செயல்படுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவது குறித்து பொதுமக்கள் 103 அல்லது 100 என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் தொடர்பான பலகைகளை வைப்பதற்கு முன் அரசு போக்குவரத்து அதிகாரிகளிடம் இருந்து உரிய அனுமதிகளை பெற வேண்டும் எனவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது.